ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோலையும் ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் ஒன்றுத்தை நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். ஸோ பர்ஃபெக்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கோட விப்பிங் க்ரீம் ஐசிங் போட்டு எப்படி ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஃபுல் டியூட்டோரியல் காட்டிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு போல் ஒன்றில் ஃப்ளவர் எடுத்துக்கொள்கிறேன். ஃப்ளவரோடு சேர்த்து கொஞ்சம் கோகோ பவுடர், அதோட பேக்கிங் பவுடர், அதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு இன்னொரு பவுலில் வேறு எக் சேர்த்துக்கொள்கிறேன். எக் இதுக்கு நீங்கள் எக் ஒயிட்ஸ் வேறையாக எடுக்க தேவையில்ல. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் மிக தேவையில்லை. கொஞ்சம் 30 செகண்ட்ஸுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொண்ட போகிறோம். இதுக்கு நான் சுகர் எட் பண்ணுறேன். சுகர் எடுத்த அமௌண்ட்லேருந்து எல்லாமே எட் பண்ணாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணணும். பீட் பண்ணிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்க வேணும். ஸோ இன்றைக்கி கேக் அளவு பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் தான். 1/2 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கோட விப்பிங் க்ரீம் ஐசிங். ஸோ நான் ஆல்ரெடி என் சேனலில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிற மெத்தட் போட்டிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பாஞ்ச் கேக் ஒவ்வொரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு செஞ்சு செல் பண்ணிடலாம். இதில் கட்டாயம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்து அமௌண்ட்டை செஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் இதுக்கு ஆயில் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் என்றால் உங்களுக்கு தெரியும், குக்கிங் ஆயில், ஸ்மெல் இல்லாத ஆயில் எட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைண்டா சன்ஃப்ளவர் ஆயில் அதை மாதிரி என்ன செய்ய பிராண்டடாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸ்மெல் உள்ள ஆயில் உங்களுக்கு கேக்கு யூஸ் பண்ணினா கேக்கில் அந்த ஸ்மெல் அடிக்கும். ஸோ இது மாதிரி ஸ்மெல் இல்லாத ஆயில் இது சரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். இது பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இதுக்கு பிறகு பீட் பண்ண தேவையில்லை. நான் இது மாதிரி ஃபுல்லாகவும் எட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாமே எட் பண்ணி இது மாதிரி ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 hours உள்ளுக்கு தான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் 3 hours உள்ளுக்கு ஃபுல்லாமே செஞ்சு காட்டிக்கிறேன். இது லாஸ்ட் மினிட் ஆர்டர்னு கூட சொல்லணும். ஸோ நான் இதுக்கு 3 hours உள்ளுக்கு கேக் பேக் பண்ணி அதுக்கு மேலே ஐசிங் எல்லாமே போட்டு செஞ்சு அது காட்டிக்கணும். உங்களுக்கும் ட்ரை பண்ணிடலாம். அதே மாதிரி நான் எப்படி அதை 3 hours ஃபினிஷ் பண்ணினன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இது 500 கிராம் கேக் சுற்றியும் நான் இதை 6 inch ரவுண்ட் ட்ரேயில் போட்டு எடுக்கிறேன். ஸோ பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 170 degree Celsiusல 40 minutes பேக் பண்ணி எடுக்க வேணும் 6 inch ட்ரேயில். ஸோ அதுக்கு நீங்கள் 10 minutesக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வைக்க வேணும். ஸோ இது பேக்காக வேணும் போகிறோம். உங்களுக்கு டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பார்க்கவும் மேலும். ஓகே, ஸோ இது மாதிரி கேக்கை நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு இதை கொஞ்சம் கூல் ஆற வைங்க. உங்களுக்கு ஃபேனை போட்டு அதை வைக்கவும் மேலும். ஸோ இதை மாதிரி கேக் கொஞ்சம் மாறின பிறகு ட்ரேலேருந்து இடுங்க. எடுத்த பிறகு பாருங்கள், இது நல்லா ஈக்காவே சுட்டியும் பார்ச்மெண்ட் பேப்பர் ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ கேக்கு ஸ்பாஞ்சினஸை பாருவோம், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் சொல்லலாம் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு. ஸோ இதை நான் 3 slices கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை 2க்கும் கட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்குக்கு தின் லேயர்ஸாக கட் பண்ணினா இன்னமுமே நல்ல காம்பினேஷன் கொடுக்கும் விப்பிங் க்ரீமோட. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சினஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வந்திக்கிண்டு. ஸோ இது மாதிரி லேயர்ஸாக கட் பண்ணி இப்போது இன்னமுமே கேக் சூடாக தான் நிற்கிது. இதுக்கு மேலே ஐசிங் பண்ணல. அதை சுற்றியும் நான் இப்போ இதை ஃபேன் ஹை ஸ்பீடுக்கு போட்டு இதை 3மே நான் இப்போ இதே மாதிரி வச்சு கூல் ஆற வைக்கிறேன். கேக்கை நான் ஃபேனில் வச்ச போகிறோம். நான் இது விப்பிங் க்ரீம் எடுத்துக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீமுக்கு நான் 2 tablespoon சுகரும் அதோட கொஞ்சம் வெனிலாவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீமை பீட் பண்ணும் போது நான் ஆல்ரெடி சுகர் சிரப்பையும் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ எந்த சுகர் ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நான் இதே சுகர் சிரப்பையும் ஃபேன் கடியில் வச்சுட்டேன் நல்லா கூல் ஆகிற வரைக்கும். ஸோ நான் கேக்கையும் சுகர் சிரப்பையும் ஃபேனில் வச்ச போகிறோம். நான் இது விப்பிங் க்ரீம் ஃபுல்லாகவுமே விப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். விப்பிங் க்ரீம் கட்டாயம் நீங்கள் ஐசிங் பண்ணும் போது
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டைம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். நான் எல்லாமே செஞ்சு கூல் ஆகிற வரைக்கும் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீமும் செஞ்சு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச பிறகு நான் கேக் எடுத்து சுகர் சிரப் கோட்டிங் பண்ணும் வரைக்கும் லைட்டாக கூல் ஆகினாலும் போதும். ஸோ நான் இப்போ வந்து இதை நல்லா இது மாதிரி ஸ்டெஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணின பிறகு இதை அப்படியே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்கிறேன். அவங்களுக்கு வந்து இதுக்கு வேண்டிய கலரிங் எட் பண்ணிடும். அப்படி எட் பண்ணுறந்தாலும் கூட அவங்களுக்கு டிவைட் பண்ணி அதை எட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு வச்சுக்கலும். ஸோ இதை மாதிரி நல்லா திக்காக வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் பீட்டிங் தான் முக்கியம். ஸோ இதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ கேக் வந்து நல்லாவுமே சூடு ஆறிட்டுது, கொஞ்சமாலும் ஹாட் இல்லை. ஸோ நான் இதுக்கு சுகர் சிரப்பை எட் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான் லாஸ்ட் வீடியோவில், சுகர் சிரப்பை எட் பண்ணிக்கிட்டு மிச்சமாக எட் பண்ணக்கூடாது. சுகர் சிரப்பை எட் பண்ணிவிட்டு ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சுகர் சிரப் வெட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ஃபில் பண்ணின போகிறோம். நான் இதை விப்பிங் க்ரீமை போட்டு இதை மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிகினர்ஸ் ஆயிருந்தா விப்பிங் க்ரீமை வந்து இதை மாதிரி பைப்பிங் பேட்டில் போட்டு ஃபில் பண்ணிக்கொள்றது மிச்சம் ஈஸியாகும். ஸோ நான் இது மிடில் லேயருக்கு வந்து நான் சாக்லேட் க்ரீம் போடுறேன். சாக்லேட் க்ரீம் ரெசிபி என் கூட இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டுக்கிறேன். எனக்கு இன்றைக்கி காட்டுறதுக்கு டைம் வைக்கல. ஸோ நான் இன்றைக்கி அதை நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் அதே மாதிரி தான் 3 லேயர்ஸையும் செஞ்சுக்கிறேன். நடுவில் ஒரு லேயர் மட்டும் சாக்லேட் க்ரீம் போட்டு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொண்டு போகிறோம். க்ரம் கோட் பண்ணுவோம். க்ரம் கோட் வந்து கேக்குக்கு மிச்சமே இம்பார்ட்டன்ட். க்ரம் கோட் பண்ணின போகிறோம். நான் இதை வந்து கஸ்டமருக்கு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுக்க போகிறேன். பிகாஸ் கஸ்டமர் வந்து எல்லாமே எங்களோட ஐடியான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சுற்றியும் நான் ஹார்ட் ஷேப்பில் இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறேன், பர்த்டே கிஃப்ட் ஒன்றுக்காக வேண்டி. ஸோ இது மாதிரி ஹார்ட் ஷேப் நான் உங்களுக்கு கட் பண்ணுற மெத்தடையும் காட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது மேலால் கொஞ்சம் ஐசிங்கை போட்டு கொஞ்சம் க்ரம் கோட் பண்ணி நான் இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes மாதிரி வச்சு எடுத்துக்கொள்கிறேன். யூஸ்வலாகவே நீங்கள் ஐசிங் கேக் செய்யணும்னா கேக்கை வந்து நீங்கள் முந்தினண்டே செஞ்சு வச்சுக்கணும். இது லாஸ்ட் மினிட் ஆர்டர் சுற்றியும் எல்லாமே டக்குன்னு செய்ய வேண்டிய ஆயிடுச்சு. ஸோ இது நான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணினது டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணினேன். கேக் பேக் பண்ணுறதுக்கும் கூட 8 ஆகிடுச்சு பேக் பண்ணி முடியறதுக்கு. ஸோ நான் 12க்கு கேக்கை கஸ்டமருக்கு கொடுத்திக்கணும். ஸோ அது சுற்றியும் நான் இன்றைக்கி எல்லாமே டக்குன்னு செஞ்சு முடிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நான் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒவ்வொருத்துக்கு டிசைன் வந்து இதை மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வேண்டிய நொசில் டிசைன் உங்களுக்கு போட்டு கேளும். ஸோ இதை செய்யக்கிட்டவே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10 ஆகிட்டுது. ஸோ இதை ஃபுல்லாகவுமே செஞ்சு முடிச்சுட்டு மற்ற ஐசிங் எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை செய்யங்காட்டியும் அது கொஞ்சம் கூலாகவே திக்காகும்னு சொல்லி நான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இன்றைக்கு வந்து 1/2 kg கேக் சுற்றியும் 6 inch ட்ரேயில் தான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கேக் த ரவுண்ட் இன்ச் பார்த்தீங்கன்னா 6 inch தான். பட் ஐசிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 to 8 inch மாதிரி வரும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 10 inch போர்ட் சைஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இதை மாதிரி ஸ்பேஸ் விட்டு செய்கிறதுக்கு. அதுவும் ஹார்ட் ஷேப் சுற்றியும் கொஞ்சம் போர்ட் சைஸ் பெருசாக வேணும்னு சுற்றியும் நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சர்க்கிள் இருந்தால் உங்களுக்கு சர்க்கிள் ரவுண்ட் போர்டு ஒன்று எடுக்கணும். ஸோ 6 inch கேக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இல்லாட்டி 9 inch போர்டு எடுக்கணும். ஓகே, இப்போ இதை நான் ஃபுல்லாகவுமே இந்த டிசைனை போட்டு போகிறோம். நான் இதை கோனை வந்து ஆல்ரெடி நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் என்னோட டிசைன் வந்து திக்கான ஒரு டிசைனை இருக்கும், இல்லைண்டா ஸ்மஜ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதை மாதிரி முழுக்கும் கோனை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலும். நான் இதுக்கு வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட சின்னோட ரைட்டிங் ஒன்றும் நடுவில். ஸோ அதையும் எட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இண்டிகேட் பண்ணுறேன். ஹார்ட் பர்ல்ஸ் நான் எடுத்துக்கிறேன் கோல்டு கலரில். ஸோ நான் கோல்டு கலர் அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு எனக்கு இன்றைக்கி ரெட் கலர் பர்ல்ஸ் கிடைக்கல. ஸோ நான் அதுக்கு வந்து ரெட் கலர் ஐசிங் எடுத்துக்கிறேன். நான் ரெட் கலர் ஐசிங்க்கு வேறையாக அதுவும் ஹார்ட் ட்ரூ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அதையும் வேறையாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே கேக் ஐசிங்கில் வந்து இந்த மாதிரி பர்ல்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றை வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களோட கை வரல்பட்டால் வந்து ஸ்மஜ் ஆகிடும். சைடில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து ஸ்மஜ் ஆகிடும்.
ஸோ இது மாதிரி வச்சு எல்லாம் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் டிசைனிங் மட்டும்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரெட் கலர் செஞ்சு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஹார்ட்ஸை ட்ரூ பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா ஹார்ட்ஸ் ட்ரூ பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேர்ஸும் எட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 hours உள்ளுக்கு நான் செஞ்ச கேக் எப்படி என்று சொல்லி கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர்ட ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ உங்களுக்கும் இந்த கேக் இதில் ரெசிபியில் உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் என்ன சரி இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் என்ன கேக் அப்படி இல்லைண்டா என்ன ரெசிபி அது மாதிரி என்ன சரி போடணுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் செய்கிறேன். ஸோ இந்த கேக்கு டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 650 grams வந்துச்சு. ஸோ உங்களுக்கு 500 grams கேக்கை ஃபினிஷ் பண்ணணும் ஐசிங் எல்லாம் சேர்த்துன்னு சொன்னால் உங்களுக்கு கேக் மெஷர்மெண்ட்ஸை குறைக்கணும். அப்படின்னா கேக்கை பேக் பண்ணிவிட்டு 400 grams இல்லாட்டி 350 grams அளவுக்கு கேக்கை வைக்கணும். அதுக்கு மேலே ஐசிங்க்கு பேலன்ஸ் சீக்கிர அமௌண்ட் உங்களுக்கு சேர்த்து விப்பிங் க்ரீம் சேர்த்து எட் பண்ணிக்கணும். விப்பிங் க்ரீம் வெயிட்லெஸ் சுற்றியும் மிச்சம் சேர்த்தாலும் வெயிட் காட்டாது. ஸோ உங்களுக்கு பட்டர் க்ரீம் எட் பண்ணுறீங்கன்னா அதே உங்களுக்கு மெஷர் பண்ணி செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆகிட்டுது. தென் இப்போ பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 minutesக்கு எடுத்து வச்சு கொண்டேன். ஸோ பாக்ஸ் சைஸும் பார்த்தீங்கன்னா 10 inch பாக்ஸ் சைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா நடுவில் ப்ளேஸ் பண்ணின போகிறோம். நான் இதுக்கு பர்த்டே ஸ்டிக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். பர்த்டே ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் கோல்ட் கலரில் தான் எடுத்தேன். கேக் தீம் ஹார்ட்ஸ் பேர்ல் கோல்ட் கலரில் சுற்றியும். ஸோ உங்களுக்கு வேண்டிய டிசைன் எடுத்துக்கணும். நான் இதை நடுவில் தான் ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு இதை ப்ளேஸ் பண்ணல பாக்ஸ் சைஸ் போத சுற்றியும் நான் இதை அப்படியே சைடில் வைக்கிறேன். ஸோ கஸ்டமர் வேண்டிய மாதிரி அவங்களுக்கு வேண்டிய ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஓகே, இது மாதிரி பர்ஃபெக்டான உங்களுக்கும் ஐசிங் கேக் செய்கிறதுக்கு கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி எந்த பர்த்டே ஹார்ட் கேக் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.